ஒரு மகிழ்ச்சி. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று வசனம் சொல்லுகிறபடி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் சந்தோஷத்தோடு நாம் தேவனை ஆராதிப்போம், கர்த்தருடைய வசனத்தை கேட்போம். அப்பொழுது அது நமக்கு ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் சுகத்தையும் அது கொண்டு வருகிறதாக இருக்கிறது. இன்றைக்கும் நாம் வாசித்த அந்த வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 34 வசனம் வரைக்கும் நாம் வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்டோம். அவர் நல்லவர், அவர் போதுமானவர், அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ள ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். அவர் நம்முடைய காலை தள்ளாட ஒட்டாத ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். ஒரு விஷயம், நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாமே நம்முடைய இருதயங்களை ஆண்டவருக்கு நேராக திருப்புவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற நமக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கும், எத்தனையோ கவலைகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுதெல்லாம் வருகிறோமோ கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் பணியை போல அவர் உரையச் செய்ய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அனுதலை சொல்லுவோமா? இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. உம்மோடு என்னாலும் உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. நம்முடைய உள்ளங்களை அவருக்கு நேராக தாழ்த்தி, ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நான் கடந்து வந்திருக்கிறேன். அப்பா, உம்முடைய சமூகத்திலே நான் கடந்து வந்திருக்கிறேன். என் விண்ணப்பங்களை நீர் கேட்பீராக, என் ஏக்கங்களை நீர் பார்ப்பீராக, என் வேதனைகளை நீர் என்னை விட்டு அகற்றி போடுவீராக. எந்த கோட்டை என்
இன்றைக்கு நாம் வாசித்த அந்த வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 34 வசனங்கள் முடிய 33வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1594ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதியிலே ஜப்பான் தேசத்திலே 26 கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். எதனாலே கொலை செய்யப்பட்டார்கள்? கிறிஸ்துவின் நிமித்தமாக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக அவர்களை கொலை செய்தார்கள். 26 கிறிஸ்தவர்கள் இரத்த சாட்சியாக கிறிஸ்துவுக்காக மரித்தார்கள். அதிலே ஒரு தகப்பனும் ஒரு வாலிப மகனும் 26 நபர்களிலே மரிக்கிறார்கள். தான் மரிப்பதற்கு முன்பதாக நாளைக்கு மாலையிலே அவர்கள் மரிக்க போகிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு சாயங்காலம் தன்னுடைய தாய்க்கு தன் தகப்பனும் அந்த மகனும் தன் வீட்டிலே விட்டு வந்த அந்த தாய்க்கும் தன்னுடைய சகோதரர்களுக்கும் இந்த வாலிப மகன் 17 வயது நிறைந்த இந்த வாலிப மகன் ஒரு கடிதத்தை எழுதுகிறான். என்ன கடிதத்தை எழுதுகிறான்? நாளைக்கு இந்நேரம் நாங்கள் உயிரோடு இருக்க போவது கிடையாது, கிறிஸ்துவுக்காக நாங்கள் இரத்த சாட்சிகளாக மரிக்க போகிறோம். 17 வயது நிறைந்த ஒரு வாலிப அவன் கடிதத்தில் எழுதுகிறான் தன் தாய்க்கு, நாங்கள் நாளைக்கு சாயங்காலத்திலே நாங்கள் உயிரோடு இருக்க போவது கிடையாது, நாங்கள் கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சிகளாக நாங்கள் மரிக்க போகிறோம். சுவிசேஷத்தை அறிவித்ததின் நிமித்தமாக, கிறிஸ்துவை இந்த உலகிற்கு நாங்கள் சொன்னது நிமித்தமாக இங்கே எங்களை பிடித்து வைத்திருக்கிறார்கள். நாங்கள் மரிக்க போகிறோம். உங்களை திரும்ப நாங்கள் வந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, இந்த இடத்துல நாங்கள் மரித்து போக போகிறோம். ஒரு நாளில் நாங்கள் உங்களையும் என்னுடைய சகோதரர்களாகிய சின்ன சின்ன பிள்ளைகளையும் நாங்கள் பார்க்கும்படியாக இருக்கிறோம். ஒரு நாளிலே தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் இருவரும் சந்திக்கலாம். கர்த்தருடைய ராஜ்யம் ஒன்று இருக்கிறது. தேவனுடைய வருகையின் அந்த நாளிலே நாம் இருவரும் சந்திப்போம் என்று சொல்லி அந்த வாலிபன் தன் தாயாருக்கு ஒரு கடிதத்தை எழுதினான். கடைசியிலே அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய ராஜ்யம் என்பது அது ஒரு லேசான ஒரு காரியம் அல்ல. அந்த ராஜ்யத்திற்குள்ளாக போவது அது மிக கடினம். கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளாக போவது மிகுந்த ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த ராஜ்யத்திற்குள்ளாக நான் போவேன் என்கிறதான ஒரு நிச்சயம் எனக்கு காணப்படுகிறது. நாம் அந்த ராஜ்யத்திலே நீங்களும் நானும் சந்திக்கும்படி நீயும் ஆயத்தப்படுத்திக்கொள். தன் சகோதரர்களை, என்னுடைய சகோதரர்களையும் ஆயத்தப்படுத்து, மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்து. ஒரு நாளிலே கர்த்தருடைய ராஜ்யத்திலே நாம் சந்திப்போம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது ஒரு லேசான ஒரு காரியம் அல்ல, அது கடினமான ஒரு காரியம். முட்கள் நிறைந்த ஒரு பாதை, கடினமான ஒரு பாதை. அந்த பாதையில் இப்பொழுது நாங்கள் கடந்து போகிறோம். பரலோக ராஜ்யத்திற்கென்று நாங்கள் ஆயத்தப்பட்டு விட்டோம், நீங்களும் ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லி தன் தாய்க்கு இந்த வாலிப மகன் அவன் மரிப்பதற்கு முன்பதாக ஒரு கடிதத்தை எழுதுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று நீங்கள் ஆயத்தப்பட்டு இருக்கிறீர்களா? பரலோக ராஜ்யத்திற்கென்று நீங்கள் ஆயத்தப்பட்டு இருக்கிறீர்களா? உங்கள் குடும்பம் பரலோக ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறதா? திருச்சபையே, பரலோக ராஜ்யத்திற்கென்று நீ ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயா? அந்த ராஜ்யம் அது சமீபமாய் இருக்கிறது. அந்த ராஜ்யத்திற்கென்று நீங்களும் நானும் கடந்து போகும்படிக்கு நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் அவர் நம்மோடு கூட அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு நம்முடைய நம்பிக்கை.
இயேசு நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதலாவது காரியத்தை மாத்திரம் நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பரலோகத்தை தேடுங்கள், அவருடைய ஆளுகையை தேடுங்கள். கர்த்தருடைய ராஜ்யம், இந்த உலகத்தில் 2 விதமான ராஜ்யங்கள் உண்டு. ஒன்று பரலோக ராஜ்யம், ஒன்று இந்த உலகத்திற்குரிய ஒரு ராஜ்யம். இன்றைக்கு நாம் நோக்கி பார்க்க வேண்டியது பரலோகத்தின் ராஜ்யம், கர்த்தருடைய ஆளுகை. பரலோகத்தின் ராஜ்யம், கர்த்தருடைய ராஜ்யம் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆளுகை நிறைந்த ஒரு இடம், கர்த்தர் ஆளுகை செய்கிற ஒரு இடம், கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிற ஒரு இடம். நாம் ஒரு நாளிலே பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். அந்த இடத்துல கர்த்தருடைய ராஜ்யத்தில் நாம் இருக்க போகிறோம். அந்த ராஜ்யத்தின் கீழாக நாம் வாழ போகிறோம். அந்த ராஜ்யத்திற்கென்று நம்மை நாமே இந்த பூமியிலே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அந்த பரலோக ராஜ்யத்திற்கென்று நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும். அதற்காகத்தான் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அநேக வார்த்தைகளை நமக்கு உரைத்திருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கொண்டு தேவன் தம்முடைய திருச்சபையை பரலோக ராஜ்யத்திற்கென்று அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆளுகை நிறைந்த ஒரு இடம். இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை எதுவாக இருக்கிறது? கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையாக இருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பரலோக ராஜ்யத்தில் நீயும் நானும் சேர முடியும். கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறாரா? சொல்லுவோமா ஆண்டவரிடத்தில், இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. சொல்லுவோமா, இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்ற
வாஞ்சை உனக்குள்ளாக எனக்குள்ளாக தேவை. நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, பரலோகத்திற்குரியவர்கள். ஏன் என்று சொன்னால் நம்முடைய தகப்பன் அங்கேதான் இருக்கிறார். நான் வந்து உங்களை என்னிடத்தில் நான் அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்து இருக்கிறார். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய வாஞ்சைகள் எதன் மீது நாம் வைத்து நாம் ஒவ்வொரு நாளும் கழித்து கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய எண்ணங்கள் பரலோகத்தின் மீது இருக்கும் என்று சொன்னால் பரலோகத்திற்குரியவைகளை நாம் சிந்திப்போம். பரலோகத்திற்கு அடுத்த காரியங்களை நாம் சிந்தித்து அதன் பின்னாக நாம் ஓடுவோம். நாம் பூமிக்குரியவைகளை நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஏக்கங்கள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய வாஞ்சைகள் எல்லாம் இந்த பூமிக்குரியவைகளை நோக்கி தான் இருக்கும். பிரியமானவர்களே, அதைத்தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், கர்த்தருடைய ஆளுகையை தேடுங்கள். கர்த்தருடைய ஆளுகை எங்கே இருக்கிறதோ அந்த இடம் கர்த்தருடைய ராஜ்யமாக இருக்கும். ஒரு நாளிலே பரலோக ராஜ்யத்தில் நாம் கடந்து போகிறோம். அந்த ராஜ்யத்திற்குள்ளாக நித்தமாய் நாம் வாழப் போகிறோம். அதற்கு முன்பதாக பூமியிலே வாழுகிற இந்த நாட்களிலே பரலோக ராஜ்யத்தை நம்முடைய வாழ்விலே நாம் கொண்டு வர வேண்டும். கர்த்தருடைய ஆளுகையை நம்முடைய குடும்பங்களிலே கொண்டு வர வேண்டும். கர்த்தருடைய ஆளுகையை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். கர்த்தருடைய ஆளுகையை நம்முடைய திருச்சபையிலே கொண்டு வர வேண்டும். கர்த்தருடைய ஆளுகை, பரலோக ராஜ்யத்தை ஒரு நாளில் நாம் காண போகிறோம். அந்த ராஜ்யத்தின் அனுபவத்தை இன்றைக்கும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டாமா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அந்த பரலோகத்தின் ராஜ்யத்தை, அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டாமா? அதற்காகத்தான் திருச்சபையே ஆயத்தப்படு, திருச்சபையே அதற்காக உன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்து. அதி சீக்கிரத்தில் வருகிறேன் என்று சொன்னவர் அவர் அதி சீக்கிரத்திலே வரப்போகிறார். அந்த வருகைக்காக நீயும் நானும் ஆயத்தப்பட வேண்டும். அந்த வருகைக்காக உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள். உன்னோடு கூட இருக்கிற மக்களையும் ஆயத்தப்படுத்து. அவருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. அந்த ராஜ்யம், கர்த்தருடைய ஆளுகை ஒரு தனிப்பட்ட மக்களுக்கு மாத்திரம் அல்ல, தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு மாத்திரமல்ல, தனிப்பட்ட ஒரு சில கூட்டத்திற்கு மாத்திரமல்ல. அந்த ராஜ்யம் எல்லாருக்குமானது, எல்லாருக்குமானது. அது நமக்கானது, நம்மை சார்ந்து இருக்கிற மக்களுக்கானது, உன் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கானது, உன் சொந்த பந்தங்களுக்கானது. அவர்களும் அந்த ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அந்த ராஜ்யத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய அந்த ராஜ்யம் உனக்குள்ளாக தோன்ற வேண்டும் என்று சொன்னால், அந்த கர்த்தருடைய ராஜ்யத்தின் அனுபவத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இங்கே கர்த்தர் முதலாவது சொல்லுகிறார், திரும்ப நீ ஒரு முறை பிறக்க வேண்டும். நிக்கோதேமுவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவன் திரும்ப அவன் பிறக்க வேண்டும். அப்படி பிறந்தால்தான் அவன் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியும். இதான் நம் வசனத்திலே வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காணுவது இல்லை. மறுபடியும் பிறக்க வேண்டும், born again. மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம், திரும்பவும் பிறக்கிற ஒரு அனுபவம். ஒரு குழந்தை, பிறந்த குழந்தைக்கு எந்த ஒரு காரியமும் அதற்கு தெரியாது. வளரும்போது தான் அந்த குழந்தை கற்றுக்கொள்ளுகிறது. பிறக்கும் பொழுதே எல்லா அனுபவமும் அந்த குழந்தைக்கு கிடைத்து விடுவது கிடையாது. பிறந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை அது கற்றுக்கொள்ளுகிறது. பிறந்த குழந்தைக்கு எப்படி எந்த காரியமும், பாவம் என்ன தெரியாது, நாம் செய்கிற அந்த காரியம் என்ன அதுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உனக்கு தேவை. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் பிறக்க வேண்டும். கிறிஸ்து உங்களுக்குள்ளாக கடந்து வர வேண்டும். ஒரு பிறந்த ஒரு அனுபவம் உனக்கு தேவை.
புதிதாக பிறக்கப்பட்ட ஒரு அனுபவம் உனக்கு தேவை. மறுரூப மலைக்கு ஆண்டவர் கடந்து போனார். மறுரூப மலைக்கு அவரை பரிசுத்த ஆவியானவர் மறுரூபப்படுத்தினார். இதுவரைக்கும் பார்த்த ஒரு அனுபவம் இல்லை. சீஷர்கள் பார்க்கிறார்கள். இதுவரைக்கும் இயேசுவை பார்த்த விதம் வேறு. இப்பொழுதோ தனித்திருந்து அவர் ஜெபிக்கிறார். அவருடைய ரூபம் ஒன்று வேறு. இது யார்? அவரோடு கூட எலியாவும் அங்கே மோசேயும் கூட வந்து அவரோடு கூட தங்கி இருக்கிறார்களே. மறுரூபப்படுத்தினார். இன்றைக்கு வசனம் சொல்லுகிறது, நீங்கள் முதலாவது பிறக்க வேண்டும். திரும்ப நாம் பிறந்தால்தான் அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நாம் கடந்து போக முடியும். திரும்பவும் பிறக்கிற ஒரு அனுபவம், டிரான்ஸ்பிகரேஷன், மறுரூபம் ஆக்கப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அந்த அனுபவத்திற்கு நேராக நீயும் நானும் கடந்து போக வேண்டும். அந்த அனுபவத்தை கர்த்தரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, என்னை மறுரூபப்படுத்துங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் இருந்த என் சுவாபங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகணும். இதுவரைக்கும் நான் உமக்கு பிரியமில்லாம நான் வாழ்ந்திருக்கிறேன். இதுவரைக்கும் நான் உம்மை விட்டு நான் தூரம் போயிருக்கிறேன். நீர் விரும்பின அந்த வாழ்க்கை நான் வாழவே இல்லை. என்னை ஒரு விசை மறுரூபப்படுத்துங்க. அப்பொழுது நான் பரலோக ராஜ்யத்திற்கு என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. மீண்டும் பிறக்கிற ஒரு அனுபவம், மீண்டும் பிறக்கிற ஒரு அனுபவம். எந்த ஒரு மனிதனும் 100% சரியானவன் என்று சொல்லவே முடியாது. நமக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவன். யார் இடத்துலையும் சொல்ல தேவையில்லை, கர்த்தரிடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே இந்த குறைகள்லாம் என் இடத்துல இருக்கிறது, திரும்ப பிறக்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. என்னை மறுரூபப்படுத்துங்க. உம்முடைய ஆவியினால என்னை மறுரூபப்படுத்துங்க. என் சுவாபங்கள் எல்லாம் மாறட்டும் அப்பா. என் சிந்தையில் இருக்கிற எல்லா தவறான காரியங்கள் எல்லாம் மாற்றப்படட்டும் அப்பா. நான் செய்கிற அந்த செயல்கள் எல்லாம் உமக்கு பிரியமானதாக இருக்கட்டும் அப்பா. என்னை மறுரூபப்படுத்துங்க ஆண்டவரே என்று கர்த்தரிடத்தில் கேட்போம் என்று சொன்னால், உன்னையும் என்னையும் அவர் மறுரூப மலைக்கு அழைத்து கொண்டு போவார். மறுரூபமாக்கப்படுவோம் பரிசுத்த ஆவியினாலே. இதுவரைக்கும் பார்த்த நபர்கள் நம்மை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். என்ன ஒரு மாற்றம், என்ன ஒரு மாற்றம். நீ சொல்லணும், கர்த்தர் என்னை மறுரூபப்படுத்தி இருக்கிறார். I am born again. நான் மறுரூபமாக்கப்பட்டு இருக்கிறேன், திரும்ப பிறந்திருக்கிறேன். ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, உம்முக சாயலாய் உருமாற்றும் தெய்வமே, உம்முக சாயலாய் உருமாற்றும் தெய்வமே, இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா, இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா, உன்னத தேவனே என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. ஹல்லேலூயா. அந்த ஏக்கம் எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும்.
உம்மோடு இணைந்திர. எல்லாருக்கும் ஒரு வாஞ்சை இருக்கும், இதை செய்யணும், அதை செய்யணும், இங்க போகணும், அங்க போகணும், என் வாழ்க்கையில் இதெல்லாம் தேவை, வாஞ்சை இருக்கும், ஏக்கம் இருக்கும். இன்னைக்கு நம்முடைய ஏக்கம் என்னென்னவோ இருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு முதன்மையான ஒரு ஏக்கம் எது என்று சொன்னால், நான் உம்மோடு இணையணும், உமக்கு பிரியமாய் நான் வாழணும். அந்த ஏக்கம் யாரிடத்துல இருக்கிறது சொல்லுவோமா? உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. நிக்கோதேமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவன் திரும்பவும் அவன் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் அவன் சேர முடியாது. அவனுடைய சிந்தை எந்த சிந்தையாக இருந்தது? திரும்பவும் நான் சென்று என் தாயின் வயிற்றில் திரும்ப பிறந்து நான் வர வேண்டுமா? அந்த பிறப்பை குறித்து கர்த்தர் சொல்லவில்லை. ஒரு ஆவிக்குரிய பிறப்பு உனக்கு தேவை, ஆவிக்குரிய ஒரு மறு பிறப்பு உனக்கு தேவை. அந்த ஆவிக்குரிய மறு பிறப்பின் மூலமாகத்தான் பரலோக ராஜ்யத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ள முடியும். கர்த்தருடைய ஆளுகையை உன் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆளுகை உனக்குள்ளாக வரும் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆவியினாலே நீ மறுரூபமாக்கப்படுவாய் என்று சொன்னால், உனக்கு பரலோக ராஜ்யம் நிச்சயம். அது மாத்திரமல்ல, வீண் சிந்தைகள் உன்னிலிருந்து அகற்றப்படும், வீண் எண்ணங்கள் உன்னிலிருந்து அகற்றப்படும், வீண் செய்கைகள் உன்னுடைய வாழ்விலிருந்து அகற்றப்படும், பாவ காரியங்கள் உன் வாழ்வை விட்டு கடந்து போகும். ஏன் என்று சொன்னால், உன்னை மறுரூபப்படுத்தி இருக்கிறார். நீ இந்த பூமிக்குரியவன் அல்ல, பரலோகத்திற்குரியவன். அந்த பரலோகத்திற்காக உன்னையும் என்னையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த பிரயாணத்தில் இந்த உலகத்தின் காரியங்கள் ஒன்றும் உன்னை மேற்கொள்வது கிடையாது. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் அது எல்லாருக்குமானது. நீ திரும்பவும் பிறக்கும் பொழுது அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நீ கடந்து போகலாம், கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளாக கடந்து போகலாம். இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிறார், யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32வது வசனம், 12:32, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் எடுத்துக்கொள்வேன் என்றார். உங்களிடத்தில் என்னை இழுத்துக் கொள்ளுவேன். ஆண்டவரிடத்தில் நம்மை அவர் இழுத்துக் கொள்ளுகிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம், தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என்ன சொல்லுகிறது வசனம்? உயர்த்தப்பட வேண்டும். நித்திய ஜீவனை அடைவதற்கு, அந்த பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கு உயர்த்தப்பட வேண்டும். கர்த்தரை நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த ராஜ்யத்திற்குள்ளாக நாம் கடந்து போக முடியும். முதலாவது என்ன? நாம் பிறக்க வேண்டும், கர்த்தருடைய ஆவியினாலே பிறக்க வேண்டும், மறுரூபமாக்க வேண்டும். இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிறார், அவரை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் இன்னார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். பரலோக ராஜ்யம் இங்கே நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த ராஜ்யத்திற்குள்ளாக நான் கடந்து போவேன் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். முதலாவது நாம் விசுவாசிக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இப்படியே வாழ்ந்துட்டு இப்படியே நாம் கடந்து போய் விடுவோம் என்கிறதார எண்ணம் அநேகருக்கு உண்டு. அவ்வளவுதான், வாழ்கிற வரைக்கும் வாழ்வோம், எதை குறித்தும் நோக்கம் இல்லை, எதை குறித்தும்
எந்த ஒரு விசுவாசமும் இல்லை, வாஞ்சையும் இல்லை. வாழ்கிற வரைக்கும் வாழ்வோம், நமக்கு நேரம் வரும்பொழுது கடந்து போகும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ விசுவாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ராஜ்யத்தை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அவரை நம்ப வேண்டும். எத்தனை பேர் ஆண்டவரை நம்புகிறோம்? எத்தனை பேர் அந்த பரலோக ராஜ்யத்தை விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம்? இன்றைக்கு நம்புகிறவர்களுக்கு தான் கர்த்தர் அநேக அற்புதங்களை அவர் செய்கிறார். இந்த காலை வேளையில் எத்தனையோ தேவைகளோடு நீங்கள் வந்திருக்கலாம், எத்தனையோ காரியங்களோடு கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை நீ காண முடியும். கர்த்தர் உன் வாழ்வில் இருக்கிற தடைகளை அவரால் அகற்றி போட முடியும். உன்னுடைய வாழ்வில் இருக்கிற குறைவுகளை அகற்ற முடியும். உன் பலவீனங்களை மாற்ற முடியும். பரலோக ராஜ்யத்தையும் உனக்காக அவர் தர முடியும். அவரை நம்ப வேண்டும், அவரை நம்ப வேண்டும். இன்றைக்கு எத்தனை பேர் கர்த்தரை நாம் நம்புகிறோம்? பரலோக ராஜ்யத்தை நாம் நம்ப வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் அதுதான் சொல்லுகிறது, நீ நம்பினால் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். நீ நம்பினால் அந்த பரலோக ராஜ்யத்தை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நம்பிக்கை உனக்கு தேவை. வசனம் அதுதான் சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். அப்படி செட்டையின் நிழலிலே உனக்கும் எனக்கும் ஆரோக்கியமும் பாதுகாப்பும் உண்டு. அவரை நம்புவோம். இந்த வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவர் உனக்கும் எனக்கும் அவர் தந்து வழி நடத்துவார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த முடிவை உங்கள் பேரில் பற்றுதலாய் இருக்கிற கர்த்தர் அவர் உங்களுக்கு அருளச் செய்வார். அவரை நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? நம்முடைய உள்ளங்கள் சொல்லட்டும், நம்புவே இயேசுவே, நம்புவே இயேசுவே, நம்புவே இயேசுவே, நம்புவே இயேசுவே. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல நீ பலனடைவாய். நம்புவே நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. இன்னொரு இது சொல்லுவோமா? நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. அவரை நீ விசுவாசித்தால் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. பரலோக ராஜ்யம் உனக்குண்டு. அவரை நீ நம்பும் பொழுது பரலோக ராஜ்யத்தை உனக்கும் எனக்கும் அவர் தந்து உன்னை அந்த ராஜ்யத்திலே அவர் வழி நடத்துவார். தேவ பிள்ளைகளே, ஒரு நாளிலே அந்த பரலோக ராஜ்யத்திலே நீயும் நானும் போய் சேர போகிறோம். நித்தியமாய் நாம் அந்த மகிமையிலே பிரவேசிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக இந்த பூமியிலே கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். உன் குடும்பத்தில் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும்.
தேவன் மாத்திரமே உன் குடும்பத்தில் அவர் ஆளுகை செய்ய வேண்டும். எத்தனை குடும்பத்தில் கர்த்தர் மாத்திரமே ஆளுகை செய்கிறார்? எத்தனை குடும்பத்தில் தேவனுடைய ஆவியானவர் அவர் ஆளுகை செய்கிறார்? எத்தனை குடும்பங்கள் கர்த்தருடைய ஆளுகைக்கு நேராக உங்களை ஒப்பு கொடுத்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்? இங்கேயே அந்த ராஜ்யத்திற்குரிய அந்த காரியங்களை நம்முடைய வாழ்விலே, இந்த பூமியிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் தேவ ராஜ்யத்தில் ஒன்றையும் பார்க்க முடியாது. கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியங்கள் தேவ ராஜ்யத்தில் அங்கே இடம் கிடையாது. கர்த்தருக்கு உகந்த காரியங்கள் ஒன்று மாத்திரமே அந்த பரலோக ராஜ்யத்தில் உன்னால் காண முடியும். இன்றைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையிலே ஆளுகை செய்கிறவராக இருப்பார் என்று சொன்னால் அந்த வாழ்வு தேவ ராஜ்யமாக மாறும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆளுகைக்கு இடம் கொடுங்கள். எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று செய்யுங்கள். அந்த மகிமை கர்த்தருடைய ஆளுகையிலே வரும். அவர் ஆளுகை செய்வார் என்று சொன்னால் தேவ பிரசன்னத்தினாலே உன் வாழ்வு நிரப்பப்படும். உன் காரியங்கள் ஒன்றும் தடைப்பட்டு போவது கிடையாது. நீ செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் அவர் வாய்க்க செய்வார். ஈசாக்கு அவன் செய்த எல்லா காரியங்களிலேயும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்ததற்கான ரகசியம் இதுதான். கர்த்தருக்கு அவன் முதலிடத்தை கொடுத்தான், கர்த்தரை தேடினான், கர்த்தருடைய ஆளுகை அவனுடைய வாழ்க்கையில இருந்தது. அதனாலே அவன் 100% அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு அநேக காரியங்களை நாம் செய்கிறோம், அநேக பிரயாசங்களை நாம் நோக்கி ஓடுகிறோம், எங்கெங்கேயோ ஓடியாரோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் அங்கே முழுமையாக இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? ஓடுகிறது தான் மிச்சம், ஒரு பலனும் வருவது கிடையாது. இன்றைக்கு நாம் சொல்லுவோம், இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார், நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் He will do in our life. நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். எப்பொழுது? தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடும் பொழுது, தேவ ராஜ்யத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, அந்த ராஜ்யத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்கும் பொழுது மகிமையானதாக இருக்கும். இந்த பூமியிலே கர்த்தருடைய ராஜ்யம் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் கட்டப்பட வேண்டும். இந்த பூமியிலே கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில், ஒவ்வொரு குடும்பத்தில், ஒவ்வொரு திருச்சபையில், ஒவ்வொரு ஊழியங்களில் தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அதற்காக நீயும் நானும் பிரயாசப்பட்டு ஓட வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் உன்னையும் என்னையும் அந்த ராஜ்யத்திற்கு நேராக அவர் அழைக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்த்தருடைய ராஜ்யம் நிலை பெற்றிருக்க வேண்டும். அந்த ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க நாம் செய்ய வேண்டிய காரியம் இதுதான். ஒன்று, மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம், அவருடைய ஆவியினாலே நீ திரும்பவும் பிறக்க வேண்டும். இரண்டாவது, கர்த்தரை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த ராஜ்யத்தை உனக்கும் எனக்கும் அவர் தந்து வழி நடத்துவார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அவர் சொல்லுகிறார், நான் போய் என்னிடத்தில் உங்களை இழுத்துக்கொள்ளுவேன் என்று சொல்லி நாம் வசனத்திலே வாசித்தோம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில், என்னிடத்தில் இழுத்துக்கொள்ளுவேன். அதற்காகத்தான் உன்னையும் என்னையும் தன்னுடைய வசனத்தினாலே அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. திருச்சபையை ஆயத்தப்படு, கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. குடும்பங்களை ஆயத்தப்படு, வாலிப பிள்ளைகளை ஆயத்தப்படுங்கள். கர்த்தருடைய ராஜ்யம் அதி சீக்கிரத்திலே வரப்போகிறது. அந்த ராஜ்யத்திற்காக ஆயத்தப்படுங்கள். தேவ ராஜ்யத்திலே கர்த்தருடைய மகிமை நிறைந்ததாக இருக்கும். பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிறது, மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். இன்றைக்கு எதையோ தேடுறோம் இந்த உலகத்தில், அது எல்லாம் நம்மை ஒருபோதும் திருப்திப்படுத்துவது கிடையாது. அது எல்லாம் நமக்கு ஒருபோதும் நிரந்தரமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பது கிடையாது. கர்த்தருடைய ஆளுகை மாத்திரமே, கர்த்தருடைய பிரசன்னம் மாத்திரமே உன்னை நித்தியத்திற்கு நேராக, ஆசீர்வாதத்திற்கு நேராக வழிநடத்துகிறதாக இருக்கிறது. தேவனை நாம் தேடுவோம். அந்த தேவனை தேடுகிற காரியங்கள் உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். தேவ ராஜ்யத்தை தேடுவோம். தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஆயத்தமாவோம். கண்களை மூடி கர்த்தரை நாம் ஒரு விசை நாம் நோக்கி பார்ப்போம்.
ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம்.